ஆபாசமும் அவதூறும் திமுகவின் இரு கண்கள். ஏய் ஆமாண்டா, ஜோசப் விஜய் தான்டா. என்னடா பண்ண போறீங்க இப்போ? உங்களுக்கு கையில் எடுக்கிறதுக்கு வேற ஆயுதமே கிடைக்கலையா? உங்களை வந்து எவ்வளோ அடிச்சாலும் எவ்வளோ துப்புனாலும் மக்கள் காரி காரி துப்புனாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதுல்ல. ஒருத்த மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அரசியல் பண்ண போறீங்க? உங்களுக்கு சொரணையே கிடையாதா? கேட்டா சமூக நீதி ஆட்சி பண்றோம், உங்களுக்கு பெரியார் கொள்கைகளை தான் நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்லிலாம் நாக்கு கூசாம பேசுறது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இப்ப எதுக்கு சொன்னார் நம்ம தளபதி? எதுக்கு உங்களை வந்து பாயாசம் பாசிசம்னு சொன்னார் தெரியுதா? பிஜேபி என்ன ரூட் கையில் எடுக்குதோ அதே ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறானுங்க. அதே ஆயுதம், அதே மத அரசியல். தமிழ்நாட்டில் மதத்தையும் ஜாதியும் வச்சு அரசியல் பண்ற ஒரே கட்சி இவங்க மட்டும்தான். மேடைக்கு மேடை ஏறி ஒரு ஆபாச பேச்சாளர்களை இறக்கி விட்டு அதை பார்த்து ரசிக்கிற ஒரு கொடும்பாவ மனநிலை வேற யாருக்கு வரும் சொல்லுங்களேன்? ஒரு கேவலமா பேசக்கூடிய ஒரு எச்சக்கலையை வந்து நீங்க மேடை ஏத்தி அவனை நீங்க பேச வச்சு இவங்க அதை வந்து ஆர்க்கசம் அடைகிறாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தோஷம்? மூன்றாம் தர பேச்சாளர்கள், உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல, நீங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கல சொல்லி பேசுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நாகரிகமான அரசியலா? அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அருகதை இல்லையா? தைரியம் இல்லையா? இல்ல அதை நீங்க ரசிக்கிறீங்களா? அப்படி ஏறி பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் மேடை ஏறி. அவனை பத்திலாம் பேசி அவனை பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க தலைவரை பார்த்து அவதூறா அசிங்கமா பேசுவீங்க, நாங்க பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கணும். அதானே? இதைத்தான் உங்களை வந்து உங்க கட்சி, உங்களோட கொள்கை, உங்களோட தலைவர்கள் இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? கடைசி வரணும் மக்களுக்கான அரசியல் நீங்க பேசவே மாட்டீங்கல்ல, மக்கள் பிரச்சனை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கல்ல. முதல் முறையாங்க லைஃப்ல இந்த திமுக ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு, எப்படி சொல்றது, மிருக பலம் வாய்ந்த ஒரு தலைவனை வந்து சரியான எதிரியை வந்து இன்னைக்குதான் திமுக சந்திக்குது. டம்மி பாவாக்களை கூட வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருந்த இந்த திமுகவுக்கு சரியான ஒரு எதிரியா வந்து இன்னைக்கு இந்த காலம் வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதுதான் நம்ம தளபதி. எம்ஜிஆர் இருக்கவரெல்லாம் அவங்க வந்து அந்த 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 சிஎம் கனவாவே இருந்தது அவங்களுக்கு. உயிரோட இருக்கவர்களும் வீட்டிலே உட்கார வச்சிருந்தாரு. கடைசி வரலும் கூப்பிட தானே உட்காந்துங்க. ஏன் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறவர்களும் கடந்த 10 வருடமா நீங்க வந்து வீட்டுல தானே இருந்தீங்க. பட்டும் திருந்தல நீங்க. என்ன மாதிரி ஆயுதத்தை இப்ப நீங்க கையில் எடுக்கிறீங்க? ஆபாசமும் அவதூறும் தனி மனித தாக்குதலும். இதுதான் அரசியலா? இல்ல கேக்குறேன், இதுதான் அரசியலா? தனி மனித தாக்குதல் தான் அரசியலா? நாங்க உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னா அதை விமர்சனங்களால் எதிர்கொள்றதுக்கு உங்ககிட்ட ஒருத்தர் இல்லையா? ஏன்னா பயப்படுறீங்க. பேசுறதுக்கு உங்க பக்கம் பாயிண்ட்ஸ் கிடையாது. நாங்க கருத்தாவும் உங்க மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி, நீங்க இந்த மக்களை ஏமாத்துறத பத்தி, இங்க தமிழ்நாடு கடன் சுமையில இருக்கிறத பத்தி, நீங்க பண்ற ஊழல்களை பத்தி நாங்க வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறோம், நாங்க பேசுறோம். எங்க தளபதியின் குரல் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கேட்குது. அதை பார்த்து உங்களுக்கு பயம். அதனாலதான் ஆபாசத்தை கையில எடுத்து அசிங்க அசிங்கமா பேசுற ஒரு வேலையை தொடர்ந்து இந்த சில மூன்றாம் தர பேச்சாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நேத்து மேடை ஏறி பேசுறாரு, ஆமாம் இது மன்னராட்சி தான். ஆமா மன்னராட்சி தான், இதுல என்ன சந்தேகம்? புள்ள அப்பன் பேரன் சொல்லிட்டு மன்னராட்சி தான், இதுதான் நாங்களும் சொல்றோம். அதை நேத்து ஒத்துக்கிட்டு ஜோசப் விஜய்னு சொல்றாரு. இதனால என்ன சொல்ல வராங்க இவங்க? இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாம தான் நீங்க ஜெயிச்சீங்களா? கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லாம தான் ஜெயிச்சீங்களா? ஒருத்தன் நாடா இஸ்லாமியர்களை பார்த்து எச்சசோர்னு திட்டுறான், ஒருத்தன் நாடா வந்து மேடை ஏறி ஜோசப் விஜய்னு சொல்றான். அப்போ இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி நீங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்றது வந்து மாநாட்டில் நம்ம தளபதி பேசினது உண்மைதானே? உங்களுக்கு ஓட்டுக்கு அவங்க வேணும், குப்பை வண்டியில சோறு கொண்டு போறது, இஸ்லாமியர்களை வந்து வெள்ள சங்கின்னு சொல்றது, இதை தானே வேலையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டக்கூடாது, ஒருத்தன் பேசிடக்கூடாது. பேசிட்டா உடனே அவனை வந்து சங்கி பட்டம் பி டீம்னு சொல்லிட வேண்டியது. ஒரு ஒரு பெரும்பான்மையான ஒரு மக்கள், குறிப்பிட்ட ஒரு மக்கள் ஒரு மதத்தை வழிபடுறாங்க, அவங்களோட நம்பிக்கை. ஜோசப்னு சொல்லிட்டா ஓட்டு வராதுன்னு சொல்றீங்கன்னா அப்போ நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க? யாரோட குரலாக நீங்க பேசுறீங்க? சந்தேகம் வரும் தானே? மக்களே இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இவங்க பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும், நாம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாலே இவர்களின் முகத்திரை சாயம் வெளுக்க தொடங்கி விட்டது. இவர்களின் பாசிச பாயாச கூட்டணி மெல்ல மெல்ல வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஜோசப் விஜய் நீ பிரகடனப்படுத்துறனா, ஆமாம் நான் ஒரு பிறப்பால் இந்து, என் வாக்கு ஜோசப் விஜய்க்கு. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சொல்லுவான். நீ வந்து ஒரு மதத்தாலேயோ நீ முகமது விஜய்னு சொல்லு, ஜோசப் விஜய்னு சொல்லு, நீ என்ன சொன்னாலும் எங்க ஓட்டு விஜய்க்கு தான். நீ என்ன பண்ணுவ? உன் வீட்டுல இருக்க ஓட்டே உனக்கு விழாது மதத்தை வச்சு நீ பேசணும்னா. அப்ப உனக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? வெளியே வந்து பேசுறது ஒண்ணு, மேடை ஏறி பேசுறது ஒண்ணு. கூச்சமா இல்லையா உங்களுக்கு? நாய்க்கு கூட 3 வேளை சோறு கிடைக்கிறீங்க இந்த காலத்துல.
இப்படியெல்லாம் வந்து தரந்தாண்டு போகணுன்ற அவசியம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ நமக்கு வந்து கோபம், தளபதி வந்து டீசெண்டா போகன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக நம்மளால வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு சில வார்த்தைகளை வந்து விடக்கூடாதுன்றதுக்காண்டி கண்ணியமான முறையில நம்ம விமர்சனம் வைக்கணும்னு பாக்குறோம். ஏண்டா அபிசு ஆபாசனா எங்களுக்கு என்ன புதுசுன்னு நினைக்கிறியா? டேய் தாங்க மாட்டீங்கடா, தாங்க மாட்டீங்க நீங்கெல்லாம். கேட்டா அப்புறம் கேஸை போட்டு தூக்கி உள்ள போட்டு நீங்க வந்து உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் அடக்குவீங்க? கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கான தொண்டர்கள் இருக்கான். நாங்க எங்க தலைவன் சொல்லுக்கு இணங்க கட்டுப்பட்டு கண்ணியத்தோட அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம். 10-11 நாங்க ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பிரைமரி போர்ஸ் முதன்மை சக்தி நம்ம தளபதி சொல்லிட்டு ஏன் வந்தாரு? இவனுங்க பண்ற இந்த கைசடை எப்படி சொல்றது, ஒரு 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 சாக்கடை அரசியல் நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தர் அசிங்கமா திட்டிக்கிறது, ஆபாசமா பேசிக்கிறது, தனி மனித தாக்குதல் பண்றது, குடும்பத்தை இழுத்து வச்சு பேசுறது, மனைவி மகன் பிள்ளை தாய்னு சொல்லி அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான அரசியலை வந்து நம்ம செய்யக்கூடாது என்பதுதான் நம் தளபதியின் கட்டளை. அதற்கு இணங்க நாங்கெல்லாம் அமைதியா கட்டுப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வக்வாரிய பில் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பேச போறீங்க? கேட்டா நாங்க போயிட்டு கோர்ட்ல கேஸ போட போறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் உங்களால? ஒன்னும் செய்ய முடியாது. இந்நேரத்தை வீதியில இறங்கி போராடி இருக்க வேணாமா? நீங்க எங்க போராடுவீங்க? போராடினாதான் உங்க முதலாளி கோச்சி பாரு உங்களை. அடுத்த நிமிஷம் இடி வரும், இன்கம் டாக்ஸ் வரும், அமலாக்கத்துறை வரும், உங்களோட டாஸ்மாக் ஊழல் வெளியே வரும், இன்னும் பல துறைகள் நீங்க பண்ண ஊழல்கள் வெளியே வரும். எங்க எதிர்த்து பேசிருங்களா பார்ப்போம். எங்க ஒரு போராட்டத்தை அறிவிங்களா? தமிழகம் முழுக்க சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இந்த வக்வாரிய சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வர விட மாட்டோம், தமிழகம் தழுவிய போராட்டம்னு நீங்க எங்க அறிவிங்களா பார்ப்போம். கோர்ட்ல போய் நாங்க கேஸ் போடுவோம். கோர்ட்ல போங்க, லீகல் டேர்ம்ஸ் கேட்டா சொல்லுவாங்க போராடினா மட்டும் வந்துருமான்னு. ஏடா போராடி தாண்டா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு உரிமைகளையும் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம தலைவர்கள். என்ன தெரியும் உங்களுக்கு? சும்மானா வந்துட்டு சும்மா பேருக்கு நாங்கள் அவர்களின் பாதுகாவலர்கள் சொல்லி அவங்க கூட உட்காந்து தொப்பி போட்டுக்கணும் ஊரை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த வக்வாரியத்தை எதிர்த்து தாவேகாவினர் போராட்டத்தில் இறங்குவார்கள். நிச்சயமா நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. யார் மக்களுக்காக நிற்கிறாங்க, யார் அந்த இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்கிறாங்க, யார் இஸ்லாமியர்களுக்கு நலனுக்காக பேசுறாங்கன்றத கூடிய விரைவில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இஸ்லாமியர்களுக்காக நிற்கும். திரும்பவும் சொல்றேன், இவங்க பண்ணக்கூடிய இந்த கேவலமான அரசியலை வந்து நம்ம பின்தொடர்ந்து அவங்க பின்னாடி போனோம்னா நம்மளை டைவர்ட் பண்ற வேலையை அவங்க பாக்குறாங்க. யாவனோ ஒருத்தன் தூக்கி போடுற எலும்புக்கு வேலை செய்யறவெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம தளபதியை பத்தி தப்பா பேசுறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு பொறுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கும் சில கட்டுப்பாடுகள் கண்ணியங்கள் இருக்கு. பேசுறானா அவனை இக்னோர் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த திமுக வந்து பண்ணக்கூடிய இவங்க செய்யக்கூடிய இந்த கேவலமான விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இவங்க பேசுறத கொண்டு போய் நீங்க மக்கள் கிட்ட போட்டு காட்டினாலே போதும். நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இவங்க பண்ணக்கூடிய ஆபாச செயல்களை, அவதூறுகளை, அபிசுவா பேசுறத இதை மக்கள் கிட்ட பாருங்கம்மா, பாருங்க, தாய்க்குளமே பாருங்க, ஐயாமார்களே பாருங்க. இவங்க தான் திமுகவின் பேச்சாளர்கள். இவங்க தானே உங்களுக்கு விடியலை வாங்கி கொடுத்தாங்க. இவங்க தானே வந்து அவங்களுக்கு விடியலை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. விலைவாசியை குறைச்சிடுறோம்னு சொன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துறோம்னு சொன்னாங்கன்னு இவங்க பண்ணக்கூடிய இந்த ஆபாச பேச்சுக்களை மக்கள் முன்னாடி கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்கன்னாலே நம்ம அசால்ட்டா ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம். இப்போ இந்த பொதுக்குழு தலைவர் பேசின ஒரு பேச்சு இவங்களை என்ன மாதிரி ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குதுன்னும் போதுதான் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அடிச்ச அடி அப்படி, தலைவன் அடிச்ச அடி அப்படி, அடிச்ச அடியில வந்து இன்னைக்கு காலும் புரியல கையும் புரியலன்ற மாதிரி ஐயோ மாலான்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இப்போ ஆபாச பேச்சாளர்களை வந்து அவிர்த்து விட்டு பேச வச்சிருக்கானுங்க. அவன் இவன் ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி சில கேவலமான கேடுகட்ட செயல்களை பண்ணுவதை திமுக ஆதரிக்குதா, வரவேற்கிறதா என்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வருது. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர், அப்பாவின் பிள்ளையான பல பேர் வந்து ஆபாசமா ஒருத்தர் பிடிச்சி அசிங்கமா திட்டுறத அப்பா ரசிக்கிறாரா? கேள்வி வருமா வராதா? மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்றத மக்கள் கிட்ட போட்டு காட்டுங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது மட்டுமே நம்ம பண்ணா போதும். இவர்களுக்கு எதிராக இவங்களை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நலனுக்காக நம்ம அரசியல் கட்சி தொடங்கி இருக்கோம். அவர்களுக்காக நம்ம நிற்போம். குரலற்றவர்களின் குரலாக நம்ம இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட முக்கியமான எண்ணமும் குறிக்கோளும். அதனால மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை ஹேஷ்டாக் போட்டு இந்த இஸ்லாமியர்களுக்கு துணையாக தமிழக வெற்றி கழகம் என்றும் இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.